உள்துறை அமைச்சர் வந்து ஆங்கிலம் பேசுறவங்க இழிவா பார்க்கப்படுவாங்க. அவருடைய மகனே வந்து ஆங்கிலேயர் ஏற்படுத்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருக்கார். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்லாம் இப்போ ஆங்கிலம் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள்லாம் ஆங்கிலம் பேசுகிறோம். கொஞ்சம் இந்த ஆங்கிலம் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. அங்கேயும் அரசியல் இருக்கு. இப்போ அவர் கூட்டணியில் இருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் ஆங்கிலம் பேசலையா? அவர் என்னன்னு கூப்பிட்றோம் நாம எல்லாம்? மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே கூப்பிடுறோம். இபிஎஸ்ன்னு கூப்பிடுறீங்க. இபிஎஸ் ஆங்கிலம் சொல்லா தமிழ் சொல்லா? சொல்லுங்க. ஆங்கில சொல் தானே கூப்பிடுறாங்க. அப்புறம் எப்படி ஆங்கிலம் வந்து ஒவ்வாத மொழின்னு சொல்ல முடியும்? ஆங்கிலம் பேசினா அவமானம்னு சொல்ல முடியும்? அமித்ஷா அப்படின்னா அவரை பார்த்து இபிஎஸ் அவர்கள் என்றாரா? அவமானப்படுத்துறாரா? அதனால ஆங்கில மொழி என்பது ஒரு கனெக்டிவ் லாங்குவேஜ், தேவையான லாங்குவேஜ், உலக மொழி அது. அதனால தான் ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கண்ணோட்டத்தோடு அவர் சொன்னார், உங்களுடைய தாய்மொழியும் இணைப்பு மொழியான ஆங்கிலமும் 2 மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும், எந்த பங்கமும் வராதுன்னார். காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் 2 மொழி கொள்கை. இவங்க வந்த பேரு 3வது திணிக்கிறாங்க. பல முறை சொல்லியிருக்கேன், எங்க குழந்தைகளுக்கு என்ன படிக்கணுமோ அதை அவங்க தீர்மானிப்பாங்க. பாஜக தீர்மானிக்க கூடாது, சங்கிகள் தீர்மானிக்க கூடாது. தேங்க்யூ. அதே போல அவங்கள வந்து நீங்க சங்கிங்கிறீங்க, அவங்க உங்களை மங்கி அப்படிங்கிறாங்க. ரைட், நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் குரங்கிலிருந்து பிறவந்தர்கள் தான். உண்மையை சொல்லியிருக்காங்க. நம்ம ஆரிஜன், நாங்கள் வந்து நெருப்பிலிருந்து வரல, ஆவிலிருந்து வரல. தாய் தந்தை எங்களை ஈன்றெடுத்து இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கற்கால மனிதர்கள் குரங்காக இருந்து குரங்குடைய பரிணாம வளர்ச்சி மனிதன்னு அறிவியல் சொல்லுது. அறிவியல் பூர்வமாக எங்களை ஏற்றுட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க அறிவியல் பூர்வமாக பேசுகிறாங்களா? முருகன் இருக்காருன்றாங்க தமிழ் கடவுள். முருகன் அப்படின்னா இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? தமிழ் மொழியை சிதைக்கிறீங்க. தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தமிழ் கூடாது, சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்குறீங்க. அப்போ தமிழ் கடவுள் முருகன் வந்து அவங்களை ஏற்றுக்குவாரா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கடவுள் இருப்பது உண்மையானால், கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரானால், தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார்? அப்ப தேர்தலில் சூரசம்மாரம் பண்ணுவார்ல, நடக்க போகுது, பார்த்துருந்து பாருங்க. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது துண்ணூறு வச்சுட்டு செல்ஃபி எடுக்கும்போது துண்ணூறு அழிச்சிடுறாங்க. எதனா எரிச்சல் ஏற்பட்டிருக்கும், இல்லை வந்து ஏதாவது உபாதை இருக்கும், அழிச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து வெச்ச திருநீரை வந்து வேணுமென்ற அழிப்பதுன்றது அரசியல். அந்த அரசியல்லாம் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.